பலியானை சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட
சிந்தி கழுவினி குற்றம் நீக்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீக்க பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால்
இரத்தத்தினாலே இருக்கிற இடங்களை எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று பரிசுத்தமாக்கப்பட்டே இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே போர்க்கவசம் என் தலைக்கவசம் இயேசுவின் திருரத்தமே போர்க்கவசம் என் தலைக்கவசம் இயேசுவின் திருரத்தமே தீய ஆவி என்னை அணுகாது தீங்கிழைக்க முடியாது சொல்லு இயேசுவின் நாமத்தினாலே எந்த தீய சக்தியோ நம்மை அணுகாது. இயேசுவின் ரத்தம் நமக்கு பாதுகாப்பு. முடியாது ரத்தம் ஜெயா ரத்தம் ஜெயா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயா ரத்தம் ஜெயா ரத்தம் ஜெயா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயா ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே ஹalleluya. எத்தனை பேர் இந்த காலவெள்ள இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அந்த ரத்தத்தின் வல்லமை உங்களுக்கு வேண்டும் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சாத்தானை நடுங்க செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்பேற்பட்ட வியாதிகளை சுகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்பேற்பட்ட மந்திர கட்டுகளை உடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்பேற்பட்ட சாபங்களை அது முறியடிக்கும். பரம்பரை சாபங்கள் எப்படிப்பட்ட தலைமுறை சாபங்கள் எதுவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுடைய ரத்தம் எல்லா கட்டுகளை பாவ கட்டுகளை சாப கட்டுகளை அது முறிக்க வல்லமை உடையது. ஹalleluya. எத்தனை பேருக்கு இந்த காலவெளியில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் இருக்கிற அந்த வல்லமை எனக்கு வேண்டும். ஹalleluya. அவருடைய ரத்தத்தை உச்சரிக்கும் பொழுது சாத்தான் நடுங்குகிறான். ஓ சாத்தான் நடுங்குகிறான். அவருடைய ரத்தத்தின் மேன்மை அவனுக்கு தெரியும். ஆகவே அவன் பயந்து நடுங்குகிறான். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஓ நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது எனக்கு சொந்தம். அவர் ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டா. அவர் ரத்தத்தை சிந்தி மகனாக மகளாக என்னை ஏற்றுக்கொண்டா. ஹalleluya. இயேசுவின் ரத்தம் என் தலையின் மேலே இருக்கிறது. உங்க தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என் சிரசில். அது எனக்கு ஒரு ஹெல்மெட்டை போன்றது. அது எனக்கு கவசம். அது எனக்கு கவசம். என் தலை மேல இயேசுவின் ரத்தம். என் குடும்பத்தின் மேல இயேசுவின் ரத்தம். என் கணவன் மேல இயேசுவின் ரத்தம். என் பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தம். என் பொருளாதாரத்தின் மேல இயேசுவின் ரத்தம். என் உடைமைகள் மேல இயேசுவின் ரத்தம். என் மிருக ஜீவனத்தின் மேல இயேசுவின் ரத்தம். என் வயல் நிலத்துல இயேசுவின் ரத்தம். நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் இயேசுவின் ரத்தம். ஹalleluya. சாத்தான் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறானா? ஏதாவது நடந்து விடுமோ மரித்து விடுவோமோ என்று பயப்படுகிறீர்களா? நீங்க சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினாலே நான் பலனடைவேன். இயேசுவின் ரத்தத்தினாலே நான் சுகமடைவேன். ஹalleluya. அந்த ரத்தம் இன்றும் ஜீவிக்கிறது. அந்த ரத்தம் இன்று உயிரோடு இருக்கிறது. அந்த ரத்தம் இன்று ஜீவனுள்ளதாக சுகமளிக்கிறதாக வாழ்வளிக்கிறதாக இருக்கிறது. ஹalleluya. அந்த ரத்தத்தை குறித்து மேன்மையாய் பாட வேண்டும். நீங்க அந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில தோல்விகள் ஜெயமாக மாறும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இந்த காலவெல்ல யாரெல்லாம் அவருடைய ரத்தத்தை குறித்து மேன்மை உயர்த்தி உயர்த்தி பாடுகிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை உண்டாகும். மீண்டும் இந்த பாடலை பாடும் பொழுது ஓ அந்த ரத்தத்தின் வல்லமை உங்கள் சரீரத்தில் எந்தெந்த இடங்களிலே பலவீனங்கள் எந்தெந்த இடங்கள்ல சாத்தான் கட்டி வைத்திருக்கிறானோ அந்த இயேசுவின் ரத்தம் உங்கள் சரீரத்தில் இறங்க போகிறது. இன்றைக்கு நீங்கள் விடுதலை அடைய போகிறீர்கள். ஹalleluya.
பரிசுத்தமாக்கப்பட்டேன். போர்க்கவசம் என் தலைக்கவசம், இயேசுவின் திருரத்தம். உங்க தலை மேல இயேசுவின் ரத்தம். உங்க தலை மேல இயேசுவின் ரத்தம். கவசம், இயேசுவின் திருரத்தமே. தீய ஆவி என்னை அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. ஒரு நாள் சாத்தான் உங்களை தொட முடியாது. தீய ஆவி என்னை அணுகாது,
அபிஷேகம் ஆவியானவரே, எங்களுக்குள்ளாக, எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர், அவர் எனக்குள்ளே, அவர் எனக்குள்ளே. தலைமேலே ஆவியானவர் ஓ, ரகதரலபலம, சந்துரலரபலம, ரீகபலபரம, சியந்தரலபரம. ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் எதை குறித்து பயப்படுவதில்லை, எதை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. என் ஆண்டவர் எனக்காக, எனக்குள்ளே இருந்து எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் என்னை விட்டு விலக மாட்டார். என்னை கைவிட மாட்டார். என்னை அவர் தம்முடைய உள்ள கையிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். ஒரு நாளும் என்னை அவர் மறப்பதில்லை, ஒரு நாளும் என்னை கைவிடுவதில்லை. ஏனென்றால் அவர் தமது இரத்தத்தை சிந்தி என்னை அவர் மீட்டுக் கொண்டபடியினாலே அவருடைய அன்பு பெரியது. பரலோகத்தின் மேன்மையெல்லாம் விட்டுவிட்டு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இவ்வுலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க, என் மேல இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவர், என் மேல இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்கு நிகராக இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. நீங்க யாரெல்லாம் அதிகமா நேசித்தீங்களோ அவர்களெல்லாம் ஒரு நாள் உங்களை கைவிட்டுருவாங்க. யாரெல்லாம் நீங்க அதிகமா நம்பி பின்னாடி போனீங்களோ ஒரு நாள் அவங்களுடைய வெறுப்பை நீங்கள் சம்பாதிப்பீர்கள். அப்பொழுது உலகமே இடிந்து விழுந்தது போல நீங்கள் தொய்ந்திருப்பீர்கள். ஆனால் ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன், யாரெல்லாம் நேசித்து ஏங்கி தவித்து யாருடைய அன்புக்கெல்லாம் பின்னாடி போய் ஏமாற்றம் அடைந்தீர்களோ இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி, இயேசு கிறிஸ்துவை போல உங்களை நேசிக்க ஒருவராலும் முடியவே முடியாது. அவருடைய அன்பு எவ்வளவு தெரியுமா? வானத்தை விட, பூமியை விட, அண்ட சராசரங்களை விட பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. எத்தனை பேர் ஆண்டவருடைய அன்பை பார்த்து சொல்றீங்க, அப்பா இந்த உலகத்துக்கு முன்னால் ஆண்டவரே, அப்பா உங்க அன்பு எவ்வளோ விலையேற பெற்றதப்பா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. ஏன் தெரியுமா? ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உம்மை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. நீங்க எத்தனை முறை நீங்க நேசிக்கிறவங்களை பார்த்து கேட்டிருக்கீங்க? கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து என்ன நினைச்சு பார்க்குறீங்களா? என்ன நினைச்சீங்களா? எத்தனையோ நேரம் நம்மளை மறந்துடுறாங்கல்ல, எத்தனையோ நேரங்கள் நம்ம எதிர்பார்க்கிற நேரத்தில் நம்மளை மறந்துடுறாங்கல்ல. ஓ, என்னை பர்த்டே மறந்துட்டாங்க, என்னை விஷ் பண்ண மறந்துட்டாங்க, எனக்கு இதை வாங்கி கொடுக்க மறந்துட்டாங்க, என்ன அவங்க நினைக்கவே இல்லை நினைக்கிறோம்ல. ஆனால் ஒரு காரியம், நம்மை படைத்த தெய்வம் எப்போது நம்ம நினைவாகவே இருக்கிறாரு. எப்போது அவர் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எப்போது அவருடைய உள்ளத்தில் நம்ம இருந்து கொண்டே இருக்கிறோம். அதை நினைச்சு பார்த்து நீங்க சொல்லுங்க, யார் என்ன மறந்தாலும், யார் என்ன நினைக்காம போனாலும், எங்க அப்பா என்ன நினைக்காட்டி பரவாயில்ல, எங்க அம்மா என்ன நினைக்காட்டி பரவாயில்ல, என் கணவர் என்ன நினைச்சு பார்க்காட்டி பரவாயில்ல, என் மனைவி என்ன நினைச்சு பார்க்காட்டி பரவாயில்ல, அதற்காக அழுத நாட்கள் போதும். ஏன்னா என்னையே நினைச்சு, என்னையே இரவும் பகலும் இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. அவர் எப்போதும் நம்ம நினைவாகவே இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோமா, ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உம்மை நினைச்சாதான் உள்ளமெல்லாம் துள்ளுதையா.
சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உம்மை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உம்மை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா அப்பா அம்மா நீங்கதான் ஆசையெல்லாம் நீங்கதான் அப்பா அம்மா நீங்கதான் என் ஆசையெல்லாம் நீங்கதான் ஆதரவு நீங்கதான் என் ஆறுதலும் நீங்கதான் ஆதரவு நீங்கதான் என் ஆறுதலும் நீங்கதான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உம்மை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உம்மை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தைய கொடுத்தவரே அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தைய கொடுத்தவரே ஆபிரகாமை நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே ஆபிரகாமை நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உம்மை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உம்மை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை என்னை ஏகுதையா சுமக்குதையா உங்க கிருபை தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை என்னை ஏகுதையா சுமக்குதையா உங்க கிருபை மீண்டும் சொல்லுவோம் தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை என்னை ஏகுதையா சுமக்குதையா உங்க கிருபை ஒரு தாயை போல தேற்றுவி தந்தையை போல ஆற்றுவி தாயை போல தேற்றுவி தந்தையை போல ஆராதிப்போம் உம் கிருபை எனக்கு
மறந்தால் இந்த உலகில் வாழ்வேன். ஒப்பு கொடுத்து பாடுங்க பார்க்கலாம். மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பது நிர்மூலமாகாதது, நான் நிற்பது நிர்மூலமாகாதது. உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபப்பா. ஒவ்வொரு நாளும் எத்தனை மரண செய்திகள், எத்தனை விபத்து செய்திகள், எவ்வளவு படு பயங்கரமான மோசமான செய்திகளை நம்ம அனுதினமும் கேள்விப்படுகிறோம். ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய குடும்பமும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை, அது அவருடைய கிருபை. அந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறப்பா, அந்த கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, எங்களை கருவில், தாயின் கருவில் சுமந்து இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்தவர் இனிமேல் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. வந்த ஒவ்வொருவரையும் உம்மை ஆராதித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர்களை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.